நம்ம இந்த நேரம் நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற நேரம் இல்லையா? ஆகவே நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றம் வேணும். இன்னைக்கு பார்த்தா எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனை. கடந்த ஒரு 2-3 நாட்களாக நான் ஒவ்வொரு குடும்பங்களோடு கூட நான் ஃபோன் மூலமாக என்னோடு தொடர்பு கொண்ட குடும்பங்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை சாத்தான் கொண்டு வருகிறதை பார்க்க முடிந்தது. ரொம்ப வேதனையா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா, மனசுக்கு ரொம்ப கஷ்டம். எல்லாரும் பக்கத்திலும் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. இப்ப நீங்க கூட இப்ப ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனா உங்க வீடுகளில் அவ்வளோ போராட்டம் இல்லையா? அவ்வளோ பிரச்சனை, மனதுல அவ்வளோ ஒரு குமுறல், ஒரு கலக்கம், வேதனை. என்ன பண்றதுன்னு தெரியல, இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாதா என்றெல்லாம் நீங்கள் வேதனையோடு கூட நீங்க இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கலாம். டிவி முன்பாகவோ அல்லது யூடியூப் மூலமாகவோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். எங்களோடு கூட நிறைய டிவி சேனல்கள் நம்மோடு கூட இயங்கி கொண்டு இருக்கிறது. அதுக்கு முன்பாக நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு டிவி சேனல்ஸ்க்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ இப்படிப்பட்ட சோதனைகள், பிரச்சனைகள், வேதனைகள் வெளியாக நம்ம போய்கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நம்முடைய குடும்பத்துக்காக ரொம்ப அதிகமா ஜெபிக்கணும். குறிப்பாக நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக போராடுகிற சத்துருக்கு விரோதமாக, சத்துருவை அழித்து நம்ம எல்லாம் அந்த நேரத்துல ஜெபிக்க போகிறோம். குடும்பத்துல வேதனையும் போராட்டத்தையும் உண்டாக்குற சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடும்படி நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். நீங்க எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? நம்ம குடும்பத்துக்காக ஜெபிப்பதற்கு. ஹல்லேலூயா. குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம ஒவ்வொருவருக்கும் குடும்பம் முக்கியமாச்சே. ஆகவே நீங்க எல்லாரும் பாரத்தோடு கூட இந்த நேரத்துல ஒரு மனப்பாட்டோடு கூட வல்லமையோடு கூட நீங்க ஒரு புது உற்சாகத்தோடு கூட நீங்க ஜெபிக்க போறீங்க. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் 1 அதிகாரம் 15ஆம் வசனம். நாகும் 1:15. இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமென். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு அருமையான காரியம். சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகள் ஆசரி. இன்னைக்கு பாருங்க, பண்டிகையை ஆசரிக்க முடியல, வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, இப்படி வேதனையோடு கூட நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை, ஆகவே நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள், நீங்க சந்தோஷமா இருங்க, பண்டிகைகளை ஆசரியுங்க, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷமான காரியங்களையும் நீங்க நல்லா கொண்டாடுங்க, அனுபவிங்க என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள், துஷ்டன் இனி என் வழியே வருவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில துஷ்டர்களை ஆண்டவர் எப்படி அழித்து போட்டு ஜனங்கள் கூட திரும்ப வராதபடிக்கு, அவர்களை திரும்ப பார்க்க முடியாதபடிக்கு கர்த்தர் அழித்து போட்டாரோ, அதையெல்லாம் நம்ம வாசித்து ஜெபிக்க போகிறோம். அதே போலதான் உங்க வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில இனி துஷ்டன் வர முடியாது. வேதனைகளை கொண்டு வருகிற, போராட்டங்களை கொண்டு வருகிற சாத்தான் வரவே முடியாது. ஆமென். அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட போகிறான். இப்போ முதலாவதாக நம்ம வாசிக்க போகிற காரியம் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 14 28ஆம் வசனத்தையும் 30ஆம் வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 28ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ஜலம் திரும்பி வந்ததினால பயங்கரமான ஒரு சூழ்நிலை வந்து பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. 30ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எல்லாரும் செத்து கிடக்கிறதை தான் இஸ்ரவேலர் கண்டார்கள், உயிரோடு இருக்கிறதை அவர்கள் பார்க்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை வேதனைப்படுத்தின ஒரு கூட்டம் தான் இந்த பார்வோனின் சேனை. அவர்களை அடிமைப்படுத்தின ஒரு கூட்டம், அவர்களை அடிமைப்படுத்தி சிறையிருப்புகளை வைத்து அவர்களை வேதனைப்படுத்தி அழ வைத்த கூட்டம் தான் இந்த பார்வோன் கூட்டம். ஆனால் ஆண்டவர் செய்ததை பாருங்க, அந்த துஷ்டர்களை கம்ப்ளீட்டா ஒருத்தர் கூட
தப்பவில்லை. ஒருத்தர் கூட உயிரோடு இல்லை. எல்லாரும் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள் என்று நம்ம பார்த்தோமே. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தான், அதாவது சாத்தான் தான் என்ன செய்வானா, மனிதர்களுக்கு பின்பாக அவன் நின்று கிரியை செய்கிறான். இந்த சாத்தானின் கிரியைகளை ஆண்டவர் அழித்து போட்டு இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அடிமைத்தன நுகங்களை முறிக்க போகிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி இருக்கலாம், ஒரு பயங்கரமான போராட்டத்தில் அவர்கள் சிக்கி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறீங்க. இந்த அடிமைத்தனப்படுத்துகிற இந்த பார்வோனின் சேனை முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு இனி அவன் எங்கள் வழியே வரக்கூடாதப்பா என்று சொல்லி முழு மூச்சாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கலாமா? ரீகா ராபா ஷந்த லபா ஓரா பௌ ஷந்தலா ரீகலா ஹalleluya. ஆண்டவரே, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத கிரியைகள், பொல்லாத துஷ்டன் ஆண்டவரே இன்றைக்கு அழிக்கப்படட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் அன்னைக்கு பார்வோனின் சேனையை செங்கடலே அழுத்தி போட்டீரே, அவன் திரும்ப எழும்பாதபடிக்கு அப்பா ஆண்டவரே கவிழ்த்து போட்டீரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இன்னைக்கு ஆண்டவரே, யார் குடும்பத்தில் எல்லாம் ஆண்டவரே போராட்டமா இருக்கிறதோ, பிரச்சனையா இருக்கிறதோ, வேதனையா இருக்கிறதோ, பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, குடும்பம் அடிமைத்தனத்தில் இருக்கிறது, கணவர்கள் அடிமைத்தனத்திலே சிக்கி இருக்கிறார்கள், மனைவிகள் அடிமைத்தனத்திலே சிக்கி இருக்கிறார்கள் என்று யாரெல்லாம் வேதனையோடு கூக்குரலோடு அழுது கொண்டே ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த அடிமைத்தனத்தின் ஆவியில் இருந்து விடுதலை செய்வீராக. அடிமைத்தன நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. அடிமைப்படுத்துகிற சத்ருவின் தந்திரங்கள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக ராஜா. யார் யாரெல்லாம் அப்பா அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களோ இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. சத்ருவின் கிரியைகளை சமுத்திரத்தில் அழித்து போட்டது போல இன்றைக்கு அழித்து போட்டுவீராக, அழித்து போடுவீராக. ஆளி அவர்களை மூடி கொள்ளட்டும் ஐயா. அவர்கள் திரும்ப எழும்ப முடியாது ராஜா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இனி உம்முடைய பிள்ளைகள் வழியாக இந்த சத்ரு வருவதில்லை அப்பா. உம்முடைய கரத்திலே ஆண்டவரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா அடிமைத்தன கட்டுகள் நுகங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. தவறான பழக்க வழக்கங்கள் முறிக்கப்படுவதாக. தவறான உறவுகள் முறிக்கப்படுவதாக. தவறான பாண்டேஜஸ் ஆண்டவரே முறிக்கப்படுவதாக. எல்லா போராட்டத்தின் கிரியைகள், துஷ்டனின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு எல்லா பிரச்சனைகளை உண்டாக்குகிற சத்ருவின் கிரியைகள், கூக்குரலிட வைக்கிற ஆவிகள், பெருமூச்சு விட பண்ணுகிற கிரியைகள், வேதனைப்பட வைக்கிற கிரியைகளை கர்த்தர் அழிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வீடுகளிலே சந்தோஷம் உண்டாகட்டும். எப்படி ஆண்டவரை கடற்கரையிலே எல்லாரும் பாடி துதித்தார்களோ அதே போல உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்து துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே. உன்னதுயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உன்னதுயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. ஆமென், ஹalleluya. நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிற பார்வோனாகிய துஷ்டன் இனி உங்கள் வழியே வருவதில்லை. ஆமென். விசுவாசிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்ப எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். எஸ்தர் 5:14. இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் எஸ்தர் 5:14. அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும்
அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து, 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்குமரத்தை செய்வித்தான். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் வாசிப்போம். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்குமரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. ஆமென். இங்க பார்க்கிறோம், மொர்தெகாயை அழிக்க நினைத்த ஆமான், இந்த துஷ்ட ஆமான், இவனுக்கு பேரே துஷ்ட ஆமான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும். இவன் பாருங்க, யூத மக்களையும் குறிப்பாக மொர்தெகாயையும் அழிக்க வகை தேடினான். யூத மக்களை அழிப்பதற்கு ஒரு சட்டத்தை பிறப்பித்தான். மொர்தெகாயை அழிப்பதற்காக ஒரு தூக்குமரத்தை அவன் உண்டாக்கினான். ஆனால் விளைவு பாருங்க, ஆண்டவர் செய்த யுத்தம் என்ன தெரியுமா? அந்த துஷ்ட ஆமானையே மொர்தெகாய்க்கு போடப்பட்ட அந்த தூக்கு மரத்திலே போடும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். பிரியமானவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அழிக்க நினைக்கிற ஆவிகள், இனி இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மை அடிமைப்படுத்துகிற ஆவிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம அழிக்க தூண்டுகிற, அழிக்க நினைக்கிற ஆவிகள், நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை பாருங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா பலவீனங்கள் வந்து உயிர் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இன்னொரு பக்கம் கொலை பயங்கரமா ஒரு நிறைய இடங்கள்ல நடக்குது இல்லையா? கொலை நடக்குது. இன்னொரு பக்கம் விபத்துக்களை பிசாசு தூண்டுகிறான். இன்னொரு பக்கம் தற்கொலையை தூண்டுகிறான். இப்படி நிறைய நேரங்கள்ல நம்மை அழிக்கும்படி, நம்முடைய குடும்பத்தை அழிக்கும்படி சத்துரு எழுந்து வரலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த துஷ்டனை இனி நீ காண மாட்டாய். ஹல்லேலூயா. அவன் அழிக்கப்படுவான், முற்றிலும் சங்கரிக்கப்படுவான். யாரெல்லாம் நம்மளை அழிக்க பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் அழிந்து போக பண்ணுவார். துஷ்டன் இனி உங்கள் வழியே கடந்து வருவதில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். எந்தெந்த விதத்துல நம்மளை அழிக்க வகை தேடுகிறார்கள், எந்தெந்த விதத்துல நம்மளை ஒடுக்க வகை தேடுகிறார்கள், ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வந்து நம்மை மனமடிவாக்குறாங்க. இந்த உலகத்தை விட்டே நம்ம வெளியே போயிடணும், உலகத்தை விட்டே இவங்களை எடுத்துடணும்னு எவ்வளவு பேர் ரொம்ப வேதனை, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்மை அழிக்க நினைக்கிற சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா தற்கொலையின் ஆவி, விபத்தை தூண்டுகிற ஆவி, மரணத்தை உண்டாக்குற ஆவி, எல்லாவற்றுக்காக நம்ம எல்லாம் இப்போ ஜெபிக்க போறோம். எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு ஜெப வேளை. எல்லாரும் என்னோடு கூட இணைந்து பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும். முடிந்தால் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு மொர்தெகாயை, யூத மக்களை அழிக்க வகை தேடின அந்த துஷ்ட ஆமானை கர்த்தர் அழித்து போட்டது உண்மையானால், இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக, எங்களுக்கு விரோதமாக, தனிப்பட்ட மனிதர்களுக்கு விரோதமாக அவர்களை அழிக்கும்படி வகை தேடுகிற சாத்தானின் கிரியைகள், துஷ்ட கிரியைகள் இன்றைக்கு அழிக்கப்படுவதாக ராஜா. மரணத்தை உண்டாக்கும்படி ஆண்டவரே வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக, வியாதிகள் மாறுவதாக, கட்டுகள் உடைக்கப்படுவதாக. யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் மேல இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. மரண கட்டுகள் மாறட்டும் ஐயா. பொல்லாத சாத்தானின் தந்திரங்கள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. விபத்துகளை தூண்டி ஆண்டவரே, ஆண்டவரை கொலை செய்ய நினைக்கிற சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. விபத்தை தூண்டுகிற பொல்லாத ஆவியே, உன் கையை எடு என்று கட்டளை கொடுக்கிறோம். விபத்தை தூண்டுகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறோம். எல்லா சாலைகளிலும், எல்லா வாகனங்கள் மேலும், எல்லா டிரைவர்ஸ் மேலும் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. நம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, யாரெல்லாம் இப்ப டிராவல்ல இருக்கிறாங்களோ அவர்கள் மேல இப்பொழுது நம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. நம்முடைய பாதுகாப்பின் கரம் இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, மனமடிவாக்கி, மன அழுத்தத்துக்குள்ளாக்கி, தற்கொலையை தூண்டுகிற பொல்லாத சத்ருவின் கிரியைகளுக்கு விரோதமாக
விரோதமாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் அப்பா. கர்த்தர் மனம் இறங்கி இந்த தற்கொலை ஆவிகள் ஆண்டவரை வெளியேறட்டும் ஐயா. ஆண்டவரை மென்டலி இருதயத்துல அல்லது சிந்தையில தற்கொலை பண்றதான் நல்லது என்று யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ இப்பொழுது அந்த பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக, சிந்தையை மாற்றுவீராக, வேறு சிந்தையாய் மாற்றுவீராக ராஜா. தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும். இந்த தற்கொலை தூண்டுகிற பொல்லாத துஷ்டன் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவானாக. ஹல்லேலூயா. கொலை ஆவிகள், கொலை வெறியின் ஆவிகள், கொலை வெறியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா, வெளியேறட்டும் ஐயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக மறைவாக வைக்கப்பட்ட கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. மறைந்திருந்து அழிக்க நினைக்கிற துஷ்டனின் கிரியைகள், துஷ்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. மந்திரங்கள் தந்திரங்கள் மூலமாக ஆண்டவரே பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற சர்ப்பத்தின் கிரியைகள், பொல்லாத பில்லிசூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடுகிற இப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் அழிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்டு எல்லாரையும் இரத்த கோட்டைக்குள்ளே, இரத்த பாதுகாப்புக்குள்ளே வைத்துக் கொள்வீராக ராஜா. துஷ்டன் இவர்கள் வழியே கடந்து வருவதில்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கும் அவரே. சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கும் அவரே. துஷ்டரினி என் வழியில் வருவதில்லை, துஷ்டரினி என் வழியில் வருவதில்லை. பாதையிலே தூதரனை தாங்கிடுவார், பாதையிலே தூதரனை தாங்கிடுவார். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். நல்ல தேவன் நீர் என்றும் வணங்கிடுவோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். நல்ல தேவன் நீர் என்றும் வணங்கிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். வேகமாக வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6:3. இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானர் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அடுத்த வசனம். அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் நிலை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். இங்க பார்க்கிறோம், இந்த மீதியானியர் வந்து பொருளாதார ஆசீர்வாதத்தை அழித்து போடுகிறார்கள், எல்லாவற்றையும் அழித்து போடுகிறார்கள். பொருளாதாரத்தை அழிக்க நினைக்கிற ஆவிகள், இவற்றுக்கு விரோதமாக நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போமா? நியாயாதிபதிகளின் புத்தகம் 7:21. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 21வது வசனம். பாளையத்தில் இருந்த அத்தனை பேரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. இவர்களை அழிக்கும்படி துஷ்டன் வந்தான். ஆனா ஆண்டவர் அழித்து போட்ட பொழுது அவர்கள் கூக்குரலிட்டு ஓடி போனார்கள், ஓடி போனார்கள். ஆமென். முற்றிலும் சங்கரிக்கப்பட்டார்கள். இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய எல்லா பொருளாதாரத்தை அழிக்க நினைக்கிற ஆவிகளுக்கு விரோதமா ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய வருமானத்தை அழிக்க நினைக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாய் வருகிறோம் ஆண்டவரே. ப்ரொமோஷனுக்கு விரோதமாக, இன்கிரிமெண்ட்டுக்கு விரோதமாக, நல்ல வேலைக்கு விரோதமாக கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போகட்டும் ஐயா. இந்த துஷ்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஓடி போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாருடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் இவருடைய விளைச்சலை கெடுக்கிற ஆவிகள், ஆடு மாடுகளை, மிருக ஜீவன்களை, ஆண்டவரே எல்லா வாகனங்களை அழிக்க நினைக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள், சத்ருவின் தந்திரங்கள் அழிக்கப்பட்டு அவர்கள் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போகட்டும் ஐயா.
ஆண்டவரே, நாங்களோ எங்கள் நிலையிலே நாங்கள் நிம்மதியாய் இருக்க, சந்தோஷமாய் இருக்க, ஆசீர்வாதமாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பீராக. இந்த துஷ்டன் இனி எங்கள் வழியே வருவதில்லை என்பதற்காக, அவன் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போய்விட்டான் என்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவனையாம் சந்திக்கிறே. யெகோவா ரஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் பெறுவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவனையாம் சந்திக்கிறே. யெகோவா ரஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் பெறுவீரே. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதத்தை அழிப்பதற்காக இந்த துஷ்டன் வந்தாலும் கர்த்தர் அவனை அழித்து போட்டு அவனை துரத்தி கர்த்தர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். பொருளாதாரத்துல நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த துஷ்டன் இனி நம் வழியே வருவதில்லை. ஆமேன். இந்த இரவு நேரத்துல ஜெபிக்கிற இந்த ஜெபம் மிக மிக முக்கியமானது. மற்றொரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 19:35ஆம் வசனம். அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். ஆமென். இங்க பார்க்கிறோம், அசீரியரின் பாளையம். இந்த துஷ்ட பாளைய மனிதர்கள், இந்த துஷ்ட மனிதர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்த பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அசீரியர் மக்களை அவமானப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க, நிந்தித்தாங்க, ஜீவனுள்ள தேவனையே நிந்தித்தார்கள். சோ இந்த அசீரிய பாளையம் என்றாலே, அசீரியர் என்றாலே அவமானப்படுத்த நினைக்கிற கூட்டம், அவமானப்படுத்த நினைக்கிற துஷ்டர்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அங்க அவ்வளவு ஒரு பெரிய யுத்த வீரராய் கர்த்தர் இறங்கி வந்து ஒரு தூதனை அனுப்பி அவ்வளவு பேரையும் சங்கரித்து போட்டார். அவர்கள் செத்த பிரேதங்களாய் கடந்தார்கள். அவர்களை அதுக்கப்புறம் அவங்க பார்க்கல. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை, அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். ஆண்டவர் நம்மோடு கூட பராக்கிரமசாலியாய் இருந்து அவர் இந்த சத்ருவின் கிரியைகளை அவர் அழித்து போட அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். நம்மை அவமானப்படுத்த நினைக்கிற ஆவிகள், இந்த அவமானப்படுத்த நினைக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் ஆண்டவர் அழித்து போட போகிறார், அழித்து போட போகிறார். இனி அவர்கள் எழும்ப முடியாது, இனி நம் வழியே வர முடியாது. இதுவரைக்கும் நீங்க நிந்திக்கப்பட்டு, தலை குனிந்து, வேதனைப்பட்டு, அவமானப்படுத்தப்பட்டு மனுஷன் முன்பாக நிற்க முடியலையேன்னு வேதனையோடு இருக்கிறீங்களா? என் பிள்ளைகளால ரொம்ப வேதனையா இருக்கு, அவமானப்படுத்தப்படுகிறார்கள், எல்லாரும் அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை யாரெல்லாம் அவமானப்படுத்த நினைத்தார்களோ அவர்களை கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், உங்களையும் பார்க்கிறார். அந்த துஷ்ட கிரியைகளை கர்த்தர் அழித்து போட போகிறார். இன்னைக்கு எல்லா கிரியைகளும் அழிக்கப்பட போகிறது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நீர் தூதனை அனுப்புன்னு சொல்லுங்க. நீர் பராக்கிரமசாலியாய், ஆண்டவரே சேனை அதிபராய் எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து சென்று இந்த துஷ்ட கிரியைகள், எங்களை நிந்திக்கிற ஆவிகள், அப்பா எங்களை எவ்வளவாய் ஆண்டவரே வேதனைப்படுத்துறாங்க, இந்த நிந்தை மாறட்டும் ஐயா.
அவமானம் மாறட்டும் ஐயா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? ஹalleluya. எல்லாரும் கூட இருதயத்தை ஊற்றி ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபம்னுங்க. தாங்க முடியலப்பா, இப்ப உங்க பாதத்துல அந்த வேதனை இறக்கி வைக்கிறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த துஷ்ட ஆவிகளை, இந்த அசீரிய ஆவிகளை கர்த்தர் அழித்து போட போகிறார், முற்றிலும் சங்கரித்து போட போகிறார். தீபா ரபா ஷபா லபா ஓரபா லஷகா லபா. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அவமானப்படுத்துகிற ஆவிகள், தலைகுனிய வைக்கிற ஆவிகள், நிந்திக்கிற ஆவிகள் இன்றைக்கு அழிக்கப்படட்டும் ஐயா. இந்த துஷ்ட கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் சங்கரிக்கப்படும்படி கர்த்தர் இறங்கி வருவீராக. நீர் இறங்கி வருவீராக, தூதனை அனுப்புவீராக, அற்புதங்களை செய்வீராக. இவர்கள் வீடுகளை சுற்றிலும் அப்பா நீர் பாளையம் இறங்குவீராக. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நம்முடைய பிள்ளைகள் படுகிற கண்ணீரை பாரும் ஆண்டவரே, இவருடைய வேதனைகளை பாரும் ஆண்டவரே. அவமானத்தினால தலை குனிந்து இருக்கிறாங்களே, எல்லா பக்கமும் நெருக்கப்பட்டு தலை குனிந்து நிற்கிறாங்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை, ஏழை மக்களின் கண்ணீரை பாரும் ஆண்டவரே, பாரும் ஆண்டவரே, பாரும் ஆண்டவரே. அற்புதம் செய்யும் ஆண்டவரே, இவர்களுக்காக யுத்தம் செய்யும் ஆண்டவரே, இவர்களுக்காக எழும்பி நில்லும் ஆண்டவரே. எந்தெந்த இடத்திலே அவமதிக்கப்பட்டார்களோ, எந்தெந்த இடத்திலே தலை குனிந்தார்களோ அங்கே தலை நிமிர்ந்து நிற்கும்படி, தலை நிமிர்ந்து நிற்கும்படி அவமானப்படுத்துகிற துஷ்டனை அழித்து போடுவீராக. அவமானப்படுத்துகிற துஷ்ட கிரியைகளை அழித்து போடுவீராக, சங்கரித்து போடுவீராக. ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில உண்டாகட்டும் ஐயா. எல்லா கிரியைகளையும் அழித்து போட்டு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ, பண்டிகைகளை ஆசரிக்க, பொருத்தனைகளை நிறைவேற்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சுமாயிரு உனக்காய் யுத்தம் செய்தேன் என்றாரே. சேனையின் கர்த்தர் அவர், பராக்கிரமசாலி அவர், சுமாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமது வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமது வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். நேசத்தேடி வந்தார், எந்த கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தார். நேசத்தேடி வந்தார், எந்த கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தார். மனித சகாயமெல்லாம் திருடாமல் போயிடும். தாயுள்ளம் கொண்ட அன்பர் ஆட்சி அழைத்திட்டாரே. மனித சகாயமெல்லாம் திருடாமல் போயிடும். தாயுள்ளம் கொண்ட அன்பர் ஆட்சி அழைத்திட்டாரே. நீங்களாலும் ஆறுதல் மொழிகளாலும் இன்னும் அவர் திட்டி சேர உதவினார். அன்பின் அடிகளாலும் ஆறுதல் மொழிகளாலும் இன்னும் அவர் திட்டி சேர உதவினார். என்னை சத்தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தார். என்னை சத்தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தார். மரணத்தின் கண்ணீர் என்னை சுற்றி சூழ்ந்திட்ட போதும் மரணத்தின் பலனளித்து புது ஜீவனை தந்தாரே. மரணத்தின் கண்ணீர் என்னை சுற்றி சூழ்ந்திட்ட போதும் மரணத்தின் மேலழித்து புதிய ஜீவனை தந்தார். அக்கினி சோதனைகள் அலையென மோதிடும். விசுவாச பாதையிலே வென்றிட காத்திருந்தோம். அக்கினி சோதனைகள் அலையென மோதிடும். விசுவாச பாதையிலே வென்றிட காத்திருந்தோம். என்னை சத்தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தார். என்னை சத்தேடி வந்தார், எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தார். பராக்கிரமசாலி அவர், சேனையின் கர்த்தர் அவர்,
கர்த்தரவர் பராக்கிரமசாலி அவர். சும்மாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தரவர் பராக்கிரமசாலி அவர். சும்மாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தரவர் பராக்கிரமசாலி அவர். சும்மாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. எல் ஷடாய் தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். சொல்வோம், பராக்கிரமசாலி அவர். சும்மாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமுறை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். என்னை தேடி வந்தார். எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. தேடி வந்தார். எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தார். கர்த்தரின் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை. மனுஷர் எனக்கு செய்வார். கர்த்தரின் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் சுவாசத்தோடு சொல்வோமா, கர்த்தர் என் முன்பாக இருக்கிறார். கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமென். விசுவாசத்தோடு சொல்வோம், கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை. மனுஷன் எனக்கு செய்வான். வானத்தை கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாதி ராஜ ஜெயம் இந்த ஜெயமே. வானத்தை கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாதி ராஜ ஜெயம் இந்த ஜெயமே. வானத்தை கிழித்திறங்கி முறியடித்த ராஜாதி ராஜ ஜெயம் இந்த ஜெயமே. தேடி வந்தார். எனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. என்னை தேடி வந்தார். எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. மனித சகாயமெல்லாம் வெறுமை போய் நீரும் தாயுள்ளம் கொண்ட அன்பு ஆற்றி அழைத்திட்டாரே. மனித சகாயெல்லாம் விருதாவை போய்விடும். தாயுள்ளம் கொண்ட அன்பர் ஆற்றி அழைத்திட்டாரே. நதிகளாலும் ஆறுதல் மொழிகளாலும் இன்னும் அவரை கிட்டி சேர உதவினாரே. அன்பின் நதிகளாலும் ஆறுதல் மொழிகளாலும் இன்னும் அவரை கிட்டி சேர உதவினாரே. என்னை தேடி வந்தார். எனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. என்னை தேடி வந்தார். எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தார். மரணத்தின் கண்ணில் என்னை சுற்றி சூழ்ந்திட்ட போதும் மரணத்தின் பலனளித்து புது ஜீவனை நீத்தாரே. மரணத்தின் கண்ணில் என்னை சுற்றி சூழ்ந்திட்ட போதும் மரணத்தின் பலன் அழித்து புது புதிய ஜீவனை நீத்தாரே. அக்கினி சோதனைகள் அலையென மோதிடும். விசுவாச பாதையிலே வெந்திட காத்திருந்தோம். அக்கினி சோதனைகள் அலையன மோதி ஹல்லேலூயா. கண்ணீரை கடக்கும் பொழுதும், அக்கினியில் நாம் நடக்கும் பொழுதும், பள்ளத்தாக்கில் நம்ம நடக்கும் பொழுதும், கண்ணீரின் பாதையில நம்ம நடக்கும் பொழுதும் அவர் நம்மோடு இருந்தாரே. சொல்வோமா, அக்கினி சோதனைகள் அலையென மோதி நீரும் விசுவாச பாதையிலே வெந்திட காத்திருந்தோம். என்னை தேடி வந்தார். எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. என்னை தேடி வந்தார். எந்தனது கண்ணீர் கண்டார். ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு
உள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 அன்பு கூறுவே அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே